மெயின் ரோடு கடை எதுவுமே தேவையில்ல, எல்லா சொந்தக்குள்ள வந்து போட்டு. மெயின் ரோட்டில் கடை வைக்காமல் சந்துக்குள் வைத்தால் மக்களுக்கு எப்படி தெரியும் என்று பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு அதிகாரிகளை திணறடித்துள்ளார் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான். இது மட்டுமின்றி கடைக்கு உள்ளே சென்ற ஆட்சியர் செய்த செயல்தான் அங்கிருந்த அதிகாரிகளை திக்குமுக்காட வைத்தது. அங்கு நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம். ஒரு நாள் சொன்னாரு, சரி ஒரு நாள் வந்து பெனிஃபிட் அப் டவுன் கொடுக்கணும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6 o'clock க்ளோஸ் ஆகுது. மெயின் ரோட்ல இருக்கீங்க, மக்கள் வருவாங்க. இந்த ரேஷன் கடையில் நியரஸ்ட்ல சிஎஸ்ஆர் தான் பார்க்கணும். இங்கே யார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள காந்தி பஜாரில் தொடர் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் செயல்பட்டு வரும் முதல்வர் மருந்தகத்தின் செயல்பாடு குறித்து ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரகுமான் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மருந்தகத்தின் உள்ளே சென்ற ஆட்சியர் விற்பனை நடைபெறுவது குறித்து அங்கிருந்த கணினியில் ஆய்வு செய்தார். யார் யாரெல்லாம் வருகிறார்கள், என்னென்ன மருந்துகளை மக்கள் கேட்கிறார்கள் என்பதை தெளிவாக எழுதி வைக்க அறிவுறுத்திய அவர் இரவு 9 மணி வரை மருந்தகத்தை திறந்து வைக்கவும் அறிவுறுத்தினார். இதற்கிடையில் மருந்தகத்திற்கு வந்த ஆட்சியர் அதனை பார்த்த அடுத்த நொடியே மெயின் ரோட்டில் கடை வைக்காமல் ஆளே வராத சந்துக்குள் கடை வைத்தால் மக்களுக்கு எப்படி தெரியும் என பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு அதிகாரிகளை திணறடித்தார். முதல்வரின் மருந்தகத்திற்குள் திடீரென ஆய்வுக்கு சென்ற ஆட்சியர் அங்கிருந்த அதிகாரிகளை நோக்கி சரமாரி கேள்வி கேட்கும் வீடியோ காட்சிகள் வைரலாகி பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது. எல்லா சொந்தக்குள்ள வந்து போட்டு. ஓன் பில்டிங்கா வாடகையா? வாடகை.